ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பதிவு பார்த்தேன். அந்த பதிவில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா, நம்ம ஒரு 50லேருந்து ஒரு 55 வயசு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை ஒரு 60ன்னு கூடவே வச்சுக்கலாமே. அந்த 60 வயசுக்காரங்களுக்கு ம், நம்ம லைஃப்பில் எவ்வளவோ பரிசு பொருட்கள் நம்மளுக்கு வந்திருக்கும். எவ்வளவோ பொருள் வேணும்னு வாங்கியிருப்போம். ஆம், அப்புறம் அவங்க அலுவலகத்திலேருந்து அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. இப்படி நிறைய வீட்டில் பொருட்கள் எல்லாமே சேர்ந்துருக்கும். 1க்கு 2ஆவே சில பேர் வாங்குவாங்க. ஒரு டிவிக்கு பதிலா 2 டிவி, ஒரு சோஃபாக்கு பதிலா 2 சோஃபா, இப்படி 2 அயர்ன் பாக்ஸு, 2 கிரைண்டரு, 2 மிக்ஸி, இப்படி 2 ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் அப்படி நெறைய பேர் இப்போல்லாம் வீட்ல திங்ஸ் அதிகமா வாங்கி வச்சிருப்பாங்க. அப்போது டேபிள் சேரு இந்த மாதிரி எல்லாமே. அப்போ அந்த 60 வயசு அப்படி ஆயிருச்சுன்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னா அதேபோல் அந்த பழைய ஃபைல்கள்லாம் இருக்கும். அவங்க ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்க இல்லையா? அந்த ஃபைல்லாம் கூட வச்சுருப்பாங்க. அப்போது இதெல்லாம் யோசனை பண்ணணும். நம்ம ஒரு நிமிஷம் யோசனை பண்ணும்போது, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இல்லாதப்போ வேலை கொடுக்கக்கூடாது. நம்ம கண்டிப்பான முறையில் நம்ம இல்லாத பொழுதுகளில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லாத பொழுதுனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த இல்லாத பொழுதுகளில் அப்போ அவங்க என்ன திண்டாடுவாங்க. ஐயோ! இந்த அம்மா இப்படி வச்சுட்டு போயிருக்காங்க, இந்த அப்பா இப்படி வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, இதை வச்சுக்கிறதா போடுறதான்னு சொல்லி அப்படியே தூக்கி உங்களுடைய ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷமாக இருக்கிற ஏதாவது ஒன்று கூட அவங்களுக்கு, உங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு ஒரு உங்களுடைய நினைவார்த்தமாக ஒன்று மட்டும் எடுத்து வச்சுக்கிறது கூட முடியாது. எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் தூக்கி போடுற மாதிரி வந்துடும். அது வேற புலம்பி தவிச்சிருவாங்க அந்த பிள்ளைங்க. அதுலேயும் வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்குறவங்க இருந்து இதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பொருட்களை கழிச்சு எடுத்து ஒரு ட்ரெஸ் ஆகட்டும், ட்ரெஸ்ஸு கூட ஒரு 2 பீரோவில் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, அதில் ஒரு பீரோவை காலி பண்ணி, அந்த பீரோ வேணுமா வேண்டாமான்னு நல்ல மெதுவாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் கழிச்சு நீட்டாக நம்ம போனோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எங்கள் மாமியார் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி மர பீரோ. ஒரு 10 சேலை தான் அவங்க வச்சுருந்தாங்க. அதாவது 10னா நல்ல புடவை 10, வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு 4, 5. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, 4, 5 புடவைய அது உடனே தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டாச்சு. இந்த 10 நல்ல புடவைய என்ன பண்ணேன்னா, டக்குன்னு இல்லாதவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க எங்கள் மாமியாரோடது. அந்த கட்டில் ஒன்று வச்சுருந்தா அதையும் தூக்கி கொடுத்தாச்சு, முடிஞ்சுச்சு. அது மாதிரி நம்மளும் பண்ணுவோம்.